ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பர்மிஷன்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில் யூசர்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்தோம். யூசர்ஸில் வந்துட்டு B2B பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் யூசர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, பிஸ்னஸ் டு கான்ட்ராக்ட் B2C யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ யூசர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட்டு அந்த யூசரால் அஜூர் போர்ட்டலுக்குள்ளே லாகின் பண்ண முடியுது. பட் அவங்களால எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. பிகாஸ் வந்துட்டு அங்கே ரோல்ஸ், அதாவது பர்மிஷன்ஸ் வந்துட்டு கிடையாது. இதை வந்து ரோல்ஸ்னு சொல்லலாம், ப்ரிவிலேஜஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஆக்சஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு சின்ன டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அஜூர் IAM ரோல்ஸ், இது வந்துட்டு ரோல்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா ப்ரிவிலேஜஸ், இல்லைன்னா பர்மிஷன், ஆக்சஸ் மாதிரி நிறைய பேரில் இதை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஜென்ரலாக சொல்லக்கூடியது வந்துட்டு IAM ரோல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். காமனாக சொல்கிறது வந்து அஜூர் IAM ரோல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு அஜூர் AD ரோல்ஸ். அஜூர் AD ரோல்ஸ் ஒரு பார்ட்டாகவும், அஜூர் RBAC ரோல்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு பார்ட்டாகவும் நம்ம பிரிக்கலாம். ஸோ RBAC அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல். ஒருத்தருடைய ரோலை பேஸ் பண்ணி ஆக்சஸ் கிரியேட் பண்ணுறது, ஆக்சஸ் அதாவது ரோல்ஸ் அசைன் பண்ணுறதா வந்துட்டு ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எந்த ஒரு யூசர் ஏடியில் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ஏடியில் சர்டன் பர்மிஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால அந்த ஆக்டிவிட்டி பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட ஆர்கனைசேஷனில் நான் தான் ஏடியில் ஓனராக இருக்கிறேன். ஸோ ஓனராக இருக்கிறேன், என்னால் எல்லா ஆக்டிவிட்டியும் ஆக்டிவ் டைரக்டரியில் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு என்னுடைய ஆர்கனைசேஷனில் மோர் தென் லேக்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ எல்லா யூசரையும் அஸ் அ ஓனராக என்னால் மேனேஜ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, யூசர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு தனி டீம் கிரியேட் பண்ணுவேன். ஆக்டிவ் டைரக்டரியில் ஒரு 10 மெம்பர்ஸை நான் ஹையர் பண்ணுறேன். அந்த 10 மெம்பர்ஸை என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரியில் யூசரில் ஆட் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு அந்த 10 மெம்பர்ஸ் மட்டும்தான் புதுசாக எந்த யூசர் வந்தாலும் யூசர் கிரியேட் பண்ணுறதுலேருந்து, யூசர் மாடிஃபைலேருந்து, பாஸ்வேர்ட் ரீசெட், இந்த A to Z யூசர் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸை பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த 10 மெம்பர்ஸ் தான். அப்போது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஸ்ப்ளிட் அப் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் அப் பண்ணி நான் கொடுக்கணும் அப்படிங்கிறேன். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு யூசேஜஸ்க்கு தான் வந்துட்டு அஜூரில் ஏடியில் ரோல்ஸுங்கிற ஒரு ஃபீச்சர் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஸோ டிஃபால்ட்டாக அஸ் அ ஆர்கனைசேஷன் ஓனராக எனக்கு வந்துட்டு குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த ரோல் வந்து எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் தான் இந்த ஆர்கனைசேஷனோட, அதாவது டெனன்ட்டோடைய ஓனர். ஸோ எனக்கு கொடுத்துருக்கிற அந்த ரோல் பேர் வந்துட்டு குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஏடி ரோல் வந்துட்டு A to Z எல்லா ஆக்டிவிட்டியும் ஏடி லெவலில் பண்ணக்கூடிய ஃபீச்சர். ஏடி லெவலில் எந்த ஆக்டிவிட்டினாலும் குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் இருந்தால் அவங்களால எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண முடியும். ஸோ அஸ் அ ஓனராக எனக்கு வந்து குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி யூசர்ஸை மட்டும் மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு டீம் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த டீமுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹரி அண்ட் ராஜி, நீங்கள் 2 பேர் தான் என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரியில் இருக்கக்கூடிய என்டையர் யூசர்ஸை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரியில் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த ரோலை நான் உங்களுக்கு அசைன் பண்ணுவேன். இந்த ரோலை உங்களுக்கு அசைன் பண்ணிட்டா, புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து, அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுறதுலேருந்து, பாஸ்வேர்ட் ரீசெட், இந்த மாதிரி A to Z, அதாவது A to Zன்னு சொல்ல முடியாது,
யூசர் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் உங்க 2 பேரால பண்ண முடியும். பிகாஸ் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ரோல் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களால இதை மட்டும்தான் பண்ண முடியும். குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸுக்கும் உங்களுடைய ரைட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இவர் வந்து A to Z என்டையர் ஏடியோடைய ஓனர். நீங்க வந்து ஒன்லி யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு மட்டும் உங்க யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் உங்களுடைய லிமிட். அப்போ ஸோ இப்போ உங்களுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆக்டிவ் டைரக்டரியில் அஜூருடைய ஆக்டிவ் டைரக்டரியில் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒன்று சொன்னேன். அதே மாதிரி அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லி ஒரு ரோல் இருக்கு. ஒரு ரோல் இவ்வளோதான் இருக்கான்னு கிடையாது, இல்லை, மோர் தென் 150+ ரோல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அஜூருடைய ஆக்டிவ் டைரக்டரி வந்துட்டு சின்னது கிடையாது, அது ஒரு பெரிய ஃபீச்சர். அதில் நிறைய இருக்கு. அப்ளிகேஷன் ரிலேட்டடாக டாஸ்க் பண்ணக்கூடியவங்க எல்லாமே வந்துட்டு இப்போ இந்த ரோல் அசைன் பண்ணியிருக்கிறாங்க, அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசைன் பண்ணியிருந்தா அவங்களால அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் பண்ணிக்கலாம். A to Z அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க் எல்லாமே வந்து அவங்க பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டரால் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் டாஸ்க் இதில் இருக்கக்கூடிய டாஸ்க்கை பண்ண முடியாது. ஸோ ஒரு எம்ப்ளாயி வராங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி க்ளவுடில் வந்துட்டு அவங்களுடைய ஒர்க்கை வந்து 2 விதமாக ஸ்ப்ளிட் அப் பண்ணுவாங்க. ஒன்று வந்து அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில், இன்னொன்று வந்து க்ளவுடில். அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் ஆக்டிவிட்டியை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் அப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில ப்ராஜெக்டில் ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏடியிலே ஒர்க் பண்ணுவோம், சப்ஸ்கிரிப்ஷன்லேயே ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஒரு சில ப்ராஜெக்டில் ஏடியில் மட்டும் ஒர்க் பண்ணுவோம், சப்ஸ்கிரிப்ஷனில் ஒர்க் பண்ண மாட்டோம். அப்போ ஏடியில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏடியில் நம்மளுடைய கேட்டகரிக்கு ஒரு ரோல் இருந்தால் மட்டும்தான் அதில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணவே முடியும். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் ஏடியில் உங்களை யூஸராக நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு இதில் எந்த ஒரு ரோலையும் நான் அசைன் பண்ணவே இல்லை. உங்களால் எந்த ஒரு டாஸ்க்குமே பண்ண முடியாது. ஈவன் நான் ஷேர் பண்ண பிரின்சிபல் ஐடியை வச்சு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கும் நான் அக்சஸ் கொடுத்துருக்குறேன், அதை வச்சு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ரோலில் நான் எதையுமே உங்களுக்கு ஆட் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் ஜஸ்ட் பிளாங்காக இருக்கீங்க. சரிங்களா? சரி, இப்போ எனக்கு வந்துட்டு ஏடியில் நான் மெம்பராக இருக்கணும். நான் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டிலையும் இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது. ஆனால் ஜஸ்ட் நான் வந்து ரீட் மட்டும் பண்ணிக்கிறணும். ஏடியில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் டைரக்டரியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சரையும் நான் ஜஸ்ட் சும்மா பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரோல் வச்சுருக்கிறாங்க. ஸோ குளோபல் ரீடர். ஸோ இந்த குளோபல் ரீடருங்கிற ரோல் இருந்தால் ஏடியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சரையும் காம்போனண்ட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணி சும்மா பார்க்கலாம். ஆனால் நம்மளுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இங்கே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஏடி ரூல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப்ல வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அஜூர் ஏடி ரூல்ஸ் பற்றி கண்டிப்பாக, அஜூர் ஏடி ரூல்ஸ்னு சொல்லலாம், இல்லை அஜூர் ஏடி ஐஏஎம் ரூல்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ அஜூர் ஏடி ரூல்ஸில் என்னென்ன ரோல்ஸ் உங்களுக்கு தெரியும்னு கேட்பாங்க, அது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 4 to 5 ரோல்ஸை வந்துட்டு மைண்டில் எப்போவுமே வச்சுக்கிறணும். அது எதுக்காக அப்படிங்கிறதையும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கணும். இப்போ நான் சொன்ன குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது யார்? இவர் தான் என்டையர் ஆக்டிவ் டைரக்டரிக்கு ஓனர். ஸோ குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர்னால A to Z எல்லா டாஸ்க்கும் பண்ணக்கூடிய ஒருத்தர். யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா யூசர்ஸ் கிரியேஷன்ஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியை மட்டும் பண்ணக்கூடியவங்க இந்த யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில் நிறைய மைக்ரோசாஃப்டோடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஷேர் பாயிண்ட் இருக்குது, ஆஃபீஸ் 365 இருக்குது, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு டீம், அந்த டீம் தான் அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர். அந்த என்டையர் டீமுக்கும் அவங்க இந்த அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோலை வந்துட்டு அசைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி குளோபல் ரீடருங்கிறது ஜஸ்ட்டு ஏடியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சரையும் பார்க்க முடியும், பட் அவங்க எந்த ஆக்டிவிட்டியும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி ஏடி ரோல்ஸ் அப்படிங்கிறத டாபிக்.
ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? சார் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இப்ப கோகுல் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு தனியா இருக்கு, கோகுல் ரீடர்னு தனியா இருக்கு. ரெண்டுமே வேற வேறயா? இல்ல ஆமாம். என்ன சொல்றேன்னா, இதுலயே எல்லாமே ரீட் பண்ணிருவாங்கல்ல. கோகுல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல A to Z எல்லாமே வந்துரும். இதில் வந்துட்டு எப்படின்னா, அப்படிதானே? குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டரில் A to Z எல்லாத்தையுமே அவங்களால யூஸ் ரீட் பண்ண பண்ணிப்பாங்க. முடியும், அவங்களால மாடிஃபை பண்ண ரைட் பண்ண முடியும். முடியும். கரெக்ட். ஓகே. ஆனால் அந்த குளோபல் அப்புறம் இது ரீட் எதுக்கு தனியா குடுத்துருக்காங்க? ஆ ஆ. ஸோ இது வந்துட்டு இதுலயே ரீட் என்னன்னா, பண்றப்ப நம்ம எதுக்கு இது தனியா கேட்டகரி குடுத்துருக்காங்க? இல்லை இது வந்துட்டு எப்படின்னா, குளோபல் ரீடர் ம். அப்படின்னா அவங்க வந்து ஜஸ்ட்டு ஏடியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ எப்படின்னா, சும்மா ஓப்பன் பண்ணி ஆ க்ளோஸ் பண்ணிரலாம். இப்போ ஒரு கெஸ்ட்டு ஆ. ஒரு கிளைண்ட் வராரு. கிளைண்ட்டுக்கு வந்து ஏடி ம். அக்சஸ் வேணும். அவர் வந்து ஜஸ்ட் ஒரு ம். ஆடிட்டிங் பர்பஸ்க்காக வராருன்னு வைங்க. அவர் வந்து ஏடியில் ம். இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறணும். அவருக்கு வந்து மாடிஃபை ம். பண்ணணும், அப்டேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் அவர் வந்திருக்கிறது ஆடிட்டிங் பர்பஸ். ஆடிட் அவருக்கு வந்து பர்ப்பஸ். எல்லா ஓகே. ஃபீச்சரையும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். எல்லாமே அவருக்கு விசிபிள் ம். ஆகணும். ரீட் மட்டும் பண்ணா ம். போதும் அப்டின்னா, ம். அவங்களுக்கு இந்த குளோபல் ம். ரீடர் கேட்டகரி கூகுள் இந்த இந்த ரீடர். ரோல ஓ. வந்து அசைன் பண்ணுவோம். ஏன்னா அவங்க வந்து இதுல இந்த மேல இருக்கக்கூடிய எந்த ரோல்லையும் அவங்க வந்துட்டு கிடையாது. அவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டியே கிடையாது. அவங்க ஜஸ்ட் ம். ரீட் மட்டும் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்க சரிங்க. ஒரு கிளவுட் இன்னொரு ப்ராஜெக்ட்ல டவுட். சொல்லுங்க. இல்ல, இல்ல சொல்லிருங்க, சொல்லிருங்க. இல்ல சொல்லுங்க. டவுட் சொல்லுங்க. இப்ப இங்க அசூர் ஏடி ரோல்ஸ்ன்னு குடுத்துட்டீங்க. இங்கேயும் அசூர் ரோல் பேஸ்டுன்னு இது எல்லாமே ரோல்ஸ் தானே? கூகுள் யூசர் அப்ளிகேஷன்ஸ்ன்றது. இது வந்துட்டு ஏடி ஆக்டிவ் டைரக்டரியில மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய இல்ல. ரோல். ஓகே. இது ஓகே. வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் லெவல். இத நான் உங்களுக்கு இங்க இது மென்ஷன் ரோல் பேஸ்ட் பண்றேன். ஆக்சஸ் ம். கண்ட்ரோல். ஓகே. இது ம். வந்துட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் லெவல். ஓகே. எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்றோமோ, அந்த மாதிரி. சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த ஓகே. பர்மிஷன்ஸ். ஸோ இது வந்து ம். சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் வந்துட்டு ம். ஆர்பேக் ரோல்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து சிம்பிளா சொல்லணும்னா ஆர்பேக்ன்னு சொல்லுவோம். ஆர்பிஏசி ஓ. சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் பேக். ஆர்பேக் ரோல்னு தான் சொல்லுவாங்க. ஆர்பேக் அப்படின்னா ம். ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல மட்டும் ஆக்ட் ஆகக்கூடியது. இங்க வந்து ஏடி ரோல்ஸ் ம். அப்படின்னு சொல்லுவோம். ஏடி ரோல்ஸ்ங்கிறது அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில மட்டும் ஒர்க் ஆகக்கூடியது. ஓ. ஸோ நீங்க எந்த ஒரு கிளவுட் ப்ராஜெக்ட் போனாலும் இனிஷியலா உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஏடியில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு எப்படின்னா அதை கேட்டகரி டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் ம். என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏடியில் வந்து ரீடர் ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இருக்கிற ப்ராஜெக்டில் ம். எனக்கு வந்துட்டு குளோபல் ரீடர் இது வந்துட்டு ரோல் வந்து அசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அஸ் ம். அட்மினிஸ்ட்ரேட்டராக எனக்கு வந்து ஏடியில் இருக்கக்கூடிய ஒரு சில யூசரோட இன்ஃபர்மேஷன்ஸு யூசருடைய ஆப்ஜெக்ட் ஐடின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கறக்காக குளோபல் ரீடர் அப்படிங்கிற ரோலை வந்துட்டு அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்குமே ஓகே. வந்துட்டு ப்ராஜெக்ட்ல இருக்கிறப்போ கண்டிப்பா ஏதாவது ஒரு அக்சஸ் இருக்கும். பட் மேக் ஷூர் இந்த ம். அக்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர், யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆ. அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் இது எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. இஃப் ஓகே. இப்போ சப்போஸ் நீங்க உங்களை வந்து கிளவுடுக்கு எடுத்துட்டு உங்களை வந்து ஏடியில் ஒர்க் பண்ண வைக்க போறாங்க. ஒன்லி நீங்க வந்து டெடிகேட்டட் ஃபார் ஏடினா மட்டும் இதுல ஏதாவது ஒரு ம். கேட்டகரி நீங்க என்ன உங்களை எந்த டாஸ்க்ல போடுறாங்களோ அதுக்கேத்த ரோலை மட்டும் உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஓகே. ஓகேங்களா? ஓகே. எனி அதர் டவுட்? ஆ. ப்ரோ இப்போ அந்த யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ங்க மாரி வந்து இப்போ டெய்லி வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்றாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்றது பாஸ்வேர்டு ரீசெட் பண்றது இந்த மாதிரி உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக். யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் சொல்றீங்கல்ல அது எப்படின்னா இப்போ டெய்லி வந்து எவ்வளவு எம்ப்ளாயிஸ் வந்து ஜாயின் பண்றாங்க அதுக்கேற்ற மாதிரி செட் பண்றது பாஸ்வேர்டு செட் பண்றது ரீசெட் பண்றது அந்த மாதிரி ஒரு ரோல் தானே யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்குள்ள வரும். கரெக்ட், கரெக்ட். ஸோ கம்ப்ளீட்டா ஆஹ் அவங்க யூசரோடைய டேட்டாபேஸை மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் மெயின்டைன் பண்றதுனால அவங்களுக்கு இந்த யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற ரோலை அசைன் பண்ணுவோம். ஓகே ப்ரோ, இல்ல இது பாத்தீங்கன்னா
அதுல யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. கரெக்ட். யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன்னா நம்ம எத்தனை யூசர் கிரியேட் பண்றோமோ அவங்க டேட்டாவ வந்து இது பண்ணி வைக்கிறதுங்களா? இப்போ யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா நம்பர் ஆஃப் யூசர்ஸ், அதாவது இவ்வளோ யூசர்ஸ்னு ஆ. கிடையாது. இப்போ நம்ம டேட்டாபேஸில் ஓகே. நம்ம ஏடியில் வந்துட்டு 5 யூசரும் இருக்கலாம், 100 யூசர் இருக்கலாம், லேக்ஸ் ஆஃப் யூசர்ஸ் கூட இருக்கலாம். ஆ. அந்த என்டையர் ஓகே. எல்லா யூசர்ஸுக்கும் நம்ம சர்டன் ம். திங்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ ஒரு யூசர் திடீர்னு எனக்கு பாஸ்வேர்டு ஒர்க் ஆகலைன்னு சொல்லி வராங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ம். அவங்களுக்கு பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி கொடுப்பீங்க. அந்த ரீசெட் பண்ணுறதுக்கு ஓகே. உங்களுக்கு ரைட்ஸ் வேணும்ல, அதாவது பர்மிஷன் வேணும்ல, அதுதான் இந்த யூசர் அதுதான். அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆ. அதே ஓகே. மாதிரி அவங்க அதே மாரி சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார். அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு யூசர் ரிலேட்டடாக அவங்க இன்ஃபர்மேஷன் அதாவது அப்டேட் பண்ணணும், மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும், அவங்களுடைய அட்ரஸ் அப்டேட் பண்ணணும். ம். ஸோ அந்த மாதிரி வர்றப்போ அதுவுமே நீங்கள் தான் ம். பண்ணி கொடுப்பீங்க. ஸோ ம். அதுதான் வந்துட்டு இந்த ஓகே. இந்த யூசர் யூஸ். அட்மினிஸ்ட்ரேட்டருடைய ரைட்ஸ். ம். ஓகே சார். இப்போ அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனா அதுல வந்து அப்ளிகேஷன் ஏதாவது அப்ளிகேஷன் ரன் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ரன் பண்ற அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி வந்துட்டு அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது என்னன்னா, இப்போ உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ மைக்ரோசாஃப்டில் வந்து லைக் ஆஃபீஸ் 365 வந்துட்டு இமெயில் ரிலேட்டடாக இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு, எக்ஸல், அதே மாதிரி ஷேர் பாயிண்ட்டு, பவர் பாயிண்ட்டு, இது எல்லாமே மைக்ரோசாஃப்டுடைய அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதையுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இங்கே அஜூர் போர்ட்டல், அஜூர் டேட்டாபேஸில் வந்துட்டு ஏடியில் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான பர்மிஷன்ஸ், லைசன்ஸ் அப்டேட் பண்ணுறது. இப்போது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வேர்டில் வந்து லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணேன், ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணேன். ப்ராடக்ட் லைசன்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எனக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா நான் வந்துட்டு லைசன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணணும்? மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணணும். மைக்ரோசாஃப்ட். ஸோ அப்போ அந்த ரிக்வெஸ்ட் எல்லாம் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுவார்ல, இந்த ஓகே. பர்ச்சேசிங் ஓகே. ரிலேட்டட் அப்ளிகேஷன், இது லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்றது, அந்த மாதிரி வேலையை பார்க்கறது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே சார். ஹரி, இப்போ சொல்லுங்க ப்ரோ. இல்ல இப்போ நீங்க வந்து யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? ம் இப்போ நீங்க சொல்றீங்க, இப்போ நம்ம புது யூசர் வராங்க, அவங்க கிரியேட் பண்றோம், பாஸ்வேர்ட் செட் பண்றோம், ரீசெட் பண்றோம், இந்த மாதிரிலாம் ஓகே. ம் இந்த மாதிரி ஒர்க் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் இந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. அந்த இதுல என்ன சார்? இல்லை இல்லை, ஹெச்ஆருடைய ஜாப் அப்படி கிடையாது. ஹெச்ஆர் வந்துட்டு ஜஸ்ட் லைக் அ மீடியேட்டர் தான். நம்ம கிட்ட ஓகே. இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அவங்க ஒரு டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் ஐடி டீம். ஓகே. ஜென்ரலாக எல்லா கம்பெனிலும் ஐடி டீமுக்கு தான் அவங்க ம். ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே. ஐடி டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரி வச்சுருப்பாங்க. இப்போ வந்துட்டு இப்போ எல்லா கம்பெனிஸுமே வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் கூட லிங்க் பண்ணிட்டாங்க, மைக்ரோசாஃப்ட் அஜூர் கூட. ஸோ அவங்க ம். விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரியில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் த அஜூர் கிளவுட். ஸோ ரெண்டுமே சிங்க் ஆகிக்கணும். ஆனால் இந்த ம். கிரியேட் பண்ணுற வேலையை பார்க்குறது யாருன்னா, ஏடியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் தான். அது வந்துட்டு ஆன் ப்ரெமிசஸ் ஏடி, அதாவது விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரியில் இருக்கக்கூடிய ஏடி மெம்பராக இருக்கலாம், ஆர் கிளவுடில் ஏடி மெம்பராக கூட இருக்கலாம், ஏடி அட்மினிஸ்ட்ரேட்டராக கூட இருக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ வந்து பண்ணுறது இது வந்து ஐடி டீம் ரிலேட்டடா தான் இது வரும். ஆமாம், இது ஃபுல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான். ஹெச்ஆருக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க ஜஸ்ட்டு டீட்டெயிலை கேதர் பண்ணி ஐடி டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஐடி டீம் முடிச்சுட்டு திரும்பவும் ஹெச்ஆருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஹெச்ஆர் வந்து அதை திரும்பவும் எம்ப்ளாயிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. ஸோ வந்து நம்மள எந்த ரோல்ல எடுக்கிறாங்கங்கிறது தான் சேலஞ்சு. கரெக்ட். எந்த ரோலில் நம்மளை எடுக்கிறாங்க, ஏடிக்கு நம்ம ஏடியில் பார்ட் ஆஃப் ஏடியில் ஒர்க் பண்ண போகிறோமா, இல்லை பார்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷனில் ஒர்க் பண்ண போகிறோமாங்கிறது மேட்டர். ஓகே. ஓகே. பட் ஆனா இப்ப ஏடில ஒர்க் பண்றதுன்னா, இப்போ ஏடி ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கோட இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆயிரும் கரெக்ட்டுங்களா? ம் எப்படி வந்து யூசர் கிரியேட் பண்ணிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் பர்மிஷன் குடுக்குறது இந்த மாரி. நெக்ஸ்ட் வந்து ம் அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அது அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கா ப்ரோ? இல்ல வந்து இல்ல, இது இல்ல. இது ஓவராலா? வந்து உங்களுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஏடில ஓகே. வந்து 150 பிளஸ் ரோல்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு ஓகே. ஈஸியா மைண்ட்ல இருக்கணுங்கிறதுக்காக, அதுல வந்துட்டு டாப் 5ல இருக்கக்கூடிய ரோல்ஸ் மாரி வச்சுக்கலாம் கூட. உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல இருக்கணும்னா, இப்ப ம். குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர், யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர், குளோபல் ரீடர் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல இருக்குங்கிறதுக்காக சொன்னேன். நம்பர் ஆஃப் ஓகே. நெறைய இருக்கு. பட் ம். அதெல்லாம் நம்ம மைண்ட்ல வைக்க முடியாது. இன்டர்வியூல வந்து கண்டிப்பா ஒரு டாப் 5 வந்து கேட்பாங்க.
ஏடி ஓகே ரோல்ஸ் பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏடி ரோல்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு மைண்டுக்கு ஓகே. வர்றது ஒரு 5 ரோல்ஸ். அதனால இது இங்க நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போ ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த அசூர் ஐடி ரோல்ஸ் தான் அந்த மாதிரி ரிலேட்டட் தான் கிடைக்குமா இல்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா? மோஸ்ட்லி வந்துட்டு இதில் தான் பார்ட் ஆஃப் மெம்பராக இருப்போம். ஓகே சாரி ஓகே சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில். பட் ஓகே ஸ்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 10 to 15% ஆஃப் ஒர்க்குனா சின்ன சின்ன திங்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து ஏடியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ம் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு இங்கே தான் ஓகே சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் தான். ஓகே. இன்னொன்று நீங்க சொன்னீங்க குளோபல் ரீடர். அந்த குளோபல் ரீடர்ங்கிறது ஜஸ்ட் வந்து ரீடு மட்டும் தானா? அதில் வந்து ரைட்டு எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி எதுவும் பண்றது இல்லை. கிடையாது. குளோபல் ரீடருங்க ஒன்லி ஃபார் ரீடிங் பர்பஸ். அதுக்கு தான் குளோபல் ஓகே. அட்மினிஸ்ட்ரேட்டர். இன்ஸ்டெட் ஆஃப் நெக்ஸ்ட் வந்து ரைட்டு எக்ஸிக்யூட்டிவ் அது தனித்தனி இருக்குங்களா இல்லை வந்துட்டு? அதுக்கு தான் ரைட் டு அப்டேட் எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரோடது, குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டரோட இது. ஓ குளோபல் அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓகே. ஆமாம், அதுக்கு ரூட் அப்படி பர்மிஷன் இருக்கிற மாதிரி. கரெக்ட். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் குளோபல் ரீடர். ஓகே இங்கே என்னென்ன பண்ண முடியுமோ அந்த ஏ டு ஜெட்டை ரீடு மட்டும் பண்ணிக்கிறதா குளோபல் ரீடர். ஓகே ஓகே. சரிங்களா? ஓகே. எனி அதர் டவுட்? இல்லை ப்ரோ ஓகே. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ நீங்க வந்து 4 பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் ஏதாவது கவர் பண்ண முடியுமா? ஓகே, இதில் சொல்கிறீங்களா? குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர், யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர், குளோபல் ரீடர். ஷோர். ஒரு நிமிஷம் ஈடிலேயே பார்த்துடலாம். இப்போ நாங்க வந்து அசூர் ஏடி ரோல்ஸ்க்கு வரோம்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல எடுக்கிறாங்க. ம் அப்படிங்கும்போது நீங்க வந்து சொன்னீங்க 150 பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு. ம் இந்த மாதிரி டைம்ல வந்து மேக்ஸிமம் ரியல் டைம்ல நிறைய யூஸ் பண்றதுன்னா அது எந்த எந்த ரூல்ஸ்? இப்போ நீங்க வந்து 4 சொல்லிட்டீங்க. ம் அந்த மாதிரி வந்து நீங்க எத்தனை இருக்கு? இப்போ இன்னொரு ரூல் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். நெட்வொர்க் ஸ்டேட்டர். இப்போ ஆஹ், இது வந்துட்டு எப்படின்னா, நீங்கள் கேட்குறது வந்துட்டு, ஸோ இது வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் தான் எல்லாமே. நீங்கள் ஒரு ம். ப்ராஜெக்ட்குள்ளே போகிறீங்கன்னா அங்கே என்ன டிபெண்ட்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஏடியில் ரோல் அசைன் பண்ணுறதும் ப்ளஸ் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியும். இப்போ உங்கள் ஆக்டிவிட்டி எக்ஸாக்டாக இதுதாங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் கன்ஃபார்மாக கொடுக்க மாட்டாங்க. யூசர் ஓகே அட்மினிஸ்ட்ரேட்டர் சப்போஸ் நீங்கள் யூசர் கிரியேஷன் டீமில் இருக்க போகிறீங்க அப்படின்னா யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் வந்து நம்மளுக்கு அசைன் பண்ணுவாங்க. டிஃபால்ட்டாக நம்மளுக்கு இந்த குளோபல் ரீடர் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் நிறைய ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ம் டிஃபால்ட்டாக நம்ம இந்த குளோபல் ரீடர் வந்து நம்மளுக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க நம்ம ஓகே ஒன்ஸ் ஜாயின் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த கேட்டகரியில் ஏதாவது ஒரு டாஸ்க் அசைன் பண்ணால் உங்களுக்கு அந்த ரோல் அசைன் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஏடியில் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இது ஃபுல்லாமே உங்களுக்கு ரோல்ஸ். இது நான் உங்களுக்கு லேட்டரான் காட்டுறேன் திரும்பவும். இது ஓகே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ரோல் தான். இப்போ ம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டர், அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்ளிகேஷன் டெவலப்பர், attribute டெவலப்பர், அட்டாக் சிமுலேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், authentication அட்மினிஸ்ட்ரேட்டர், அஜூர் டெவாப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், பில்லிங் அட்மினிஸ்ட்ரேட்டர். பில்லிங் மட்டும் மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க பில்லிங் அட்மினிஸ்ட்ரேட்டர். அண்ட் தென் எட்ஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர், எக்ஸ்சேஞ்ச் அட்மினிஸ்ட்ரேட்டர். மைக்ரோசாஃப்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டிருக்கிறாங்க. இங்கே இருக்கிறாங்க பாருங்கள், குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் can manage all aspects of Microsoft Entra ID and Microsoft services that use Microsoft Entra identities. ஸோ இவங்களால எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது கீழே குளோபல் ரீடர் கேன் ரீட் எவ்ரிதிங் அட் த குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேன் பட் நாட் அப்டேட் எனிதிங். அட்மினிஸ்ட்ரேட்டரால் என்னென்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் நீங்கள் ரீட் பண்ண முடியும், ஆனால் எதையுமே அப்டேட் பண்ண முடியாது. ஓகே சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய. இப்போ குரூப் அட்மினிஸ்ட்ரேட்டர், குரூப்பை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணணும், ஏடியில் இருக்கக்கூடிய குரூப்பை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு குரூப் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இந்த மாதிரி ரூட் அவர் ஓகே கீழே நிறைய மேனேஜர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஓகே ஹெட் இருப்பாங்க, நிறைய பியூ ஹெட் இருப்பாங்க, வைஸ் பிரசிடென்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஹெட் யாருன்னா அந்த சிஇஓன்னு சொல்லுவாங்க. அதே தான் அந்த குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது எல்லாத்துக்கும் ஹெட்டு. அவருடைய ரோல்ஸை தான் ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க.
ஏன்னா அவரால் ஓ எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்ல. இப்போ ஒரு கம்பெனி ஓகே சிஇஓ ஓகே இருக்கிறாருன்னா அவர் ம் வந்து எல்லா வேலையும் அவரே பண்ண முடியாது. ஆமா புதுசாக ஒரு எம்ப்ளாயி வராங்கன்னா அவருக்கு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது வந்து அவருக்கு வேலையே கிடையாது. ஸோ அவருடைய கரெக்ட் தான் அந்த இது ரோலை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி நிறைய சின்ன சின்ன ரோலாக டிவைட் பண்ணிடுவாங்க பேஸ்ட் ஆன் த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அந்த ரோல் பார்த்தீங்கன்னா யாருக்குமே கொடுக்க மாட்டாங்களா? குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து பிரைமரியாக இருப்பார், இன்னொருத்தர் வந்து பேக்கப்பாக இருப்பார், செகண்டரி குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பார். ஓகே ஏன்னா சப்போஸ் அவர் லீவில் இருக்கிறாரு, ஒரு சில இதுக்கு வந்து அவர்கிட்ட தான் ரீச் பண்ணி ஆகணும் அப்படின்னா ம் அவர் லீவில் இருக்கிறப்போ அவருக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொருத்தர். ஓகே ஓகே ஸோ அப்படித்தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஓகே சரி, ஓகே, சரி. பட் ஆனால் இப்போ நான் ப்ரோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் சொன்னீங்கல்ல, ம் அது வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இப்போ ஃப்ரீ ட்ரையல் நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் ம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குள்ள அதை யூஸ் பண்ண முடியுமா? தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தான் சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஒரு ஏடி அசைன் பண்ணிடுறாங்க. அந்த ஏடிக்கு நம்ம தான் ஓனர். ஓகே ஸோ அதுதான் அந்த வந்து குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர். குளோபல் அது கீழே தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். வந்து பார்ட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் கரெக்ட், வருது. கரெக்ட். நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஸோ குரூப் ம் கிரியேட் பண்ணுறதுலேருந்து ரோல் அசைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே ஓகே சரி, ஓகே. இப்போ இந்த பார்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சதில்ல? ம் ஓகே சரி. இப்போது அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் சைடில் வரப்போகிறோம். ஆர்பேக் ரோல் பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆர்பேக் ரோலில் வந்துட்டு 2 ரோல் இருக்குது. அதாவது அந்த ரோலையே 2ஆக ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம். ஒன்று வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல், இன்னொன்று வந்து ஜாப் ஃபங்க்ஷன் ரோல். அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல், இன்னொன்று வந்து ஜாப் ஃபங்க்ஷன் ரோல் சொல்லிட்டு 2ஆக ஸ்ப்ளிட் அப் பண்ணுவோம். இதில் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா க்ளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு ஃபுல்லாமே இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் வந்து சூட் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன ரோல் இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் வந்து அசைன் பண்ணுவாங்க. மெயினாக இருக்கக்கூடியது ஓனர் ரோல், கான்ட்ரிபியூட்டர், ரீடர் அண்ட் தென் வந்துட்டு ஆர்பேக் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 5 to 6 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த 5 எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த ஓனர், இங்கே ரெண்டுமே வந்துட்டு சிமிலர் தான். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பேஎஸ் டு கோ சர்வீஸ் நம்ம பை பண்ணுறோம், பேஎஸ் டு கோ சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ணுறோம் அப்படின்னு ஸோ நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வரக்கூடியது ஓனர் வரும். ஃப்ரீ ட்ரையல் நம்ம பை பண்ணுறப்போ நம்மளுக்கு சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லி கொடுப்பாங்க. பட் இந்த ரெண்டுமே வந்துட்டு சேம் தான், நோ மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒன்லி வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனுடைய அந்த கேட்டகரினால அது சேஞ்ச் ஆகிறது, மற்றபடி எந்த ஆப்ஷனும் கிடையாது, எந்த ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ கான்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் ஓனர் இவங்க வந்து சேம் ஏ டு ஜெட் ஆக்டிவிட்டியே பண்ணுவாங்க. ஏ டு ஜெட் ஆக்டிவிட்டி சப்ஸ்கிரிப்ஷனில் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடியது இவங்க 2 பேர் மட்டும்தான். அப்போ அந்த கான்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா ஏ டு ஒய், இவங்களால ஏ டு ஜெட் பண்ண முடியாது, ஏ டு ஒய். ஜெட்டுங்கிறது என்ன, லாஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த கான்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களால ஓனரும் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்னென்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆனால் they can't assign roles to others. இப்போ இந்த கான்ட்ரிபியூட்டருடைய வேலை என்ன அப்படின்னா இவங்களால எல்லாத்தையும் பண்ண முடியும், ஆனால் இவங்களால கான்ட்ரிபியூட்டர் இருக்கிறவங்களால மற்றவங்களுக்கு ரோலை அசைன் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த கான்ட்ரிபியூட்டர் ரோல் தான் வந்துட்டு நீங்கள் ப்ராஜெக்டில் போகிறப்போ உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியது கான்ட்ரிபியூட்டர் தான் கொடுப்பாங்க, ஓனர் கொடுக்க மாட்டாங்க. இந்த ரெண்டுமே யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா
உங்களுக்கு கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உங்களால் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண முடியும். ஆனால் சப்போஸ் உங்கள் டீமில் இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வந்துட்டு இதில் எந்த ஒரு ரோலுமே இல்லை, உங்ககிட்ட கேட்குறாரு எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் எனக்கு அக்சஸ் கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்குறப்போ நீங்கள் அவருக்கு ரோல் அசைன் பண்ண ட்ரை பண்ணால் உங்களால் முடியாது. அதுதான் இந்த கான்ட்ரிபியூட்டர் ரோல். உங்களால் அக்சஸ் மட்டும் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு அசைன் பண்ண முடியாது. அதை தவிர உங்களால் அப்டேட்டு, டெலீட்டு, ரீடு, மாடிஃபை டு ஜெட் எல்லாமே, ஏ டு ஒய் எல்லாமே பண்ண முடியும். ஒன்லி திங் இஸ் தே காண்ட் அசைன் த ரோல்ஸ் டு அதர்ஸ். உங்களால் ரோல்ஸ்னா எந்த மாதிரி ரோல்ஸ் நீங்க சொல்றீங்க? இந்த ஏடி ரோல் தான் சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஏடியில் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல், அதாவது ஆர்பேக் ரோல். ஓகே. இங்கே இருக்கக்கூடிய ஆர்பேக் ரோல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து உங்களுக்கு என்ன ரோல் அசைன் பண்ணியிருக்கிறாங்களோ, இப்போ உங்களுக்கு கான்ட்ரிபியூட்டர் அசைன் பண்ணியிருந்தா நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணலாம். க்ளவுடில் விஎம் கிரியேட் பண்ணலாம், நெட்வொர்க் எல்லாமே பண்ணலாம். ஆனால் உங்கள் டீமில் இன்னொருத்தருக்கு நீங்கள் எந்த ஒரு ரோலையும் அசைன் பண்ண முடியாது. ஆர்பேக் ரோலை வந்து அசைன் பண்ண முடியாது. நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, இப்போ ஒரு பிஏ லீடர் இருக்கான்னா அவங்க வந்து எனக்கு அசைன் பண்ணலாம் ஒரு டிக்கெட்டு, ஆனால் நான் வந்து இன்னொருத்தருக்கு அசைன் பண்ண முடியாது. கரெக்ட். இப்போ நான் வந்துட்டு ஓனராக இருக்கிறேன், என் சப்ஸ்கிரிப்ஷனில் நான் ஓனராக இருக்கிறேன். நீங்கள் என் கம்பெனிக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட்டர் தான் அசைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கான்ட்ரிபியூட்டர் ரோலை வச்சு என்னுடைய க்ளவுடில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொருத்தர் புதுசாக ஜாயின் பண்ணுறாருல, அவருக்கு வந்து உங்களால் அக்சஸ் கொடுக்க முடியாது, நான் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகே ஓகே. இதுதான் அந்த கான்ட்ரிபியூட்டருடைய மேஜர் டிஃப்ரென்ஸு. இந்த கான்ட்ரிபியூட்டர் தான் வந்து நீங்கள் ப்ராஜெக்டில் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அசைன் பண்ணுறது வந்து இந்த கான்ட்ரிபியூட்டர் தான் அசைன் பண்ணுவாங்க. எந்த ப்ராஜெக்ட் போனாலும் கான்ட்ரிபியூட்டர் தான் வச்சுருப்பாங்க. ஓகே. அண்ட் தென் வந்துட்டு ரீடருங்கிறது அகைன் ஜஸ்ட்டு எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கிறது தான் இந்த ரீடர் ரோல். ஆர்பேக் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா இப்போ நம்ம இந்த ரோல் அசைன் பண்ணுறது, இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் ஆர்பேக் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வகையான ரோல்ஸ் தான் நீங்க சொல்றீங்க. ஆமாம், இது எல்லாமே ஒரு ரோல்ஸ். இங்கே எப்படி குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர், யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு பார்த்தோமோ, சேம் இங்கே வந்துட்டு சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஓனர், கான்ட்ரிபியூட்டர், ரீடர், ஆர்பேக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இப்போ இது ஓகே, இது வந்துட்டு ஒன்லி ஃபார் த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு மட்டும். இப்போ நம்ம க்ளவுடில் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் இந்த ரோல். இப்போ இந்த ஜாப் ஃபங்க்ஷன் ரோலுங்கிறது இது யாருக்கு அப்படின்னா, இப்போது ஸ்டோரேஜஸ் இருக்குது, நெட்வொர்க் இருக்குது, விர்ச்சுவல் மிஷின் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு சில டீமுக்கு வந்து அவங்களுடைய மெஷினை மட்டும் பார்க்கணும், விர்ச்சுவல் மிஷினை மட்டும் பார்க்கணும். ஆனால் அவங்க எந்த ஆக்டிவிட்டி அவங்களால பண்ண முடியாது. ஆனால் அவங்க வந்து அந்த விர்ச்சுவல் மிஷினையோ இல்லை ஸ்டோரேஜையோ ஏதோ ஒன்று பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இங்கே ஜாப் ஃபங்க்ஷனில் வந்து இப்போ விர்ச்சுவல் மிஷினை மட்டும் பார்க்கணுன்னா விர்ச்சுவல் மிஷின் ரீடர், இல்லை அவங்களுடைய விர்ச்சுவல் மிஷினை மட்டும் அவங்க வந்து பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸ்டோரேஜ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் ரீடர், ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த மாதிரி அவங்களுடைய ஜாப் ஃபங்க்ஷன், அவங்க என்ன டாஸ்கில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த டாஸ்க்குக்கு மட்டும் நம்ம ரோல் அசைன் பண்ணிக்கலாம். அதுதான் வந்துட்டு ஜாப் ஃபங்க்ஷன் ரோல். இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஏ டு ஜெட் எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெவலப்பர் இருக்கிறாரு, டெவலப்பர் வந்து கோடிங் டெவலப் பண்ணுறாரு, அவர் டெவலப் பண்ணக்கூடிய அந்த விர்ச்சுவல் மிஷினை நம்ம தான் மெயின்டைன் பண்ணுறோம், அட்மினிஸ்ட்ரேட்டர் மெயின்டைன் பண்ணுறோம். அதை வந்து அவர் அஜூர் போர்ட்டலை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாரு, அவருடைய விர்ச்சுவல் மிஷின் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு மட்டும் நம்ம ரீட் ஆக்சஸ் கொடுத்தோன்னா அவர் அந்த ஒரு விர்ச்சுவல் மிஷினை மட்டும் அவரை பார்ப்பாரு. இல்லை அவர் விர்ச்சுவல் மிஷினை அவர் தான் பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் இதை வந்து அசைன் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டோரேஜை ரீட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் ரீடர், ஸ்டோரேஜில் வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் செக் பண்ணி அப்டேட்லாம் பண்ணணும்னா ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இது வந்துட்டு ஜாப் ஃபங்க்ஷன் ரோல். டிபெண்ட்ஸ் ஆன் த கேட்டகரி, டிபெண்ட்ஸ் ஆன் த ரோல் வந்து நம்ம இது அசைன் பண்ணுவோம். புரியுதுங்களா ப்ரோ? இப்போ நீங்க சொல்றீங்க இதெல்லாம் வந்து நாம தான் பண்றோம், கரெக்டுங்களா? ஆஸ் அசூர் அட்மினிஸ்ட்ரேட்டரா நாம தான் அவங்களுக்கு வந்து நாம தான் அவங்களுக்கு பண்றோம்.
இந்த ரோலை வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல். இப்போ இந்த ரோல் வந்து நம்மளுக்கு யார் அசைன் பண்ணுவான்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோலை நம்மளுக்கு யார் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோலை நம்மளுக்கு யார் அசைன் பண்ணுறதுன்னா, சப்ஸ்கிரிப்ஷனுடைய ஓனர், அதாவது சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓனர். இவங்க தான் வந்து நம்மளுக்கு இந்த கான்ட்ரிபியூட்டரோ ரீடரோ ஸோ இதில் ஏதோ ஒரு ரோலை நம்மளுக்கு அசைன் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இதை அசைன் அது யாரு பண்ணுறது ப்ரோ? இப்போ நீங்க சொல்றீங்க சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னுட்டு, ம். அவங்க யாரு? சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓனர் இது ரெண்டுமே ஒன்று தான். நம்ம ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்துட்டு அசைன் பண்ணுற இந்த ரோல் வந்துட்டு சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்கும். பட் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் ஓனர் போத் ஆர் ஈக்குவல். ஓ, இது வந்து இன்க்ளூடா வந்து மைக்ரோசாஃப்ட்ல அடைவு வருது. இப்போ நம்ம வந்து ஒரு பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும், ஒரு என்டர்பிரைஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கிறோம்னா நம்மளுக்கு ஓனர் அக்சஸ் டிஃபால்ட்டாக வந்துடும். நம்ம ஃப்ரீ ட்ரையல் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் வச்சுருக்கீங்கல்ல, நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். செக் Okay. பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்கும். ஓகே ஓகே சம்டைம்ஸ் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ஓனர்னு சொல்லியிருக்கும். பட் போத் ஆர் சேம் தான். ஓகே ஓகே ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த அக்சஸை நம்மளுக்கு அசைன் பண்ணுறது யாருன்னா சப்ஸ்கிரிப்ஷனுடைய ஓனர் தான் அசைன் பண்ணுறாரு. நம்ம என்ன Okay. பண்ணுறோம்னா, நம்மளால் வந்துட்டு இந்த ஜாப் ஃபங்க்ஷனை சொன்ன மாதிரி கான்ட்ரிபியூட்டர் நம்மளுக்கு அசைன் பண்ணியிருந்தா நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த ஜாப் ஃபங்க்ஷன் ரோலை வந்து மற்றவங்களுக்கு அசைன் பண்ண முடியாது, இல்லை இங்கே இருக்கிறதையே மற்றவங்களுக்கு அசைன் பண்ண முடியாது. நம்மளுடைய வேலையை மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். இந்த கான்ட்ரிபியூட்டரில் நம்மளுக்கு என்ன டாஸ்க் இருக்கோ அதை மட்டும்தான் பண்ண முடியும். பட் ஓகே இந்த ஓனர்ஸ்க்கு மட்டும்தான் இங்கே பேஸ்ட் ஆன் திஸ் கேட்டகரி ஜாப் ஃபங்க்ஷன் ரோல்லாம் அசைன் பண்ணிக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டரும் அசைன் பண்ணிக்கலாம். இதோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது ப்ரோ. இப்போ இல்லை நீங்கள் சொன்னது எனக்கு புரியுது. ம் ம். என்னன்னா இப்போ நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கின உடனே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டர் அந்த ஒரு ஆக்சஸ் தான் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அது கீழே தான் நம்ம வந்து ரீடு ரைட்டு இந்த மாதிரி நம்மளோட ஒர்க் வந்து நம்ம பார்த்துக்குறோம். ம். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் இவங்க ஓனராக இருக்கிறப்போ இவங்க ஜாப் ஃபங்க்ஷன் ரோலெல்லாம் அசைன் பண்ண முடியும்னு சொல்கிறீங்களா? அது கொஞ்சம் எனக்கு ரியாலிட்டியாக அது எப்படின்னு கொஞ்சம் இமேஜின் பண்ண முடியல எனக்கு. அதுதான் ப்ரோ. இப்போ வந்து நம்ம பார்க்குறது வெறும் ஜஸ்ட் லைக் டயக்ராமில் பார்க்குறோம். ம், உங்களுக்கு ம். நான் இங்கே லைவாக போர்ட்டலில் காட்டுறப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, ஓகே அதாவது ப்ரோ. நம்ம ஆர்பேக் ரோலை வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் அப் பண்ணுறோம். அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல், ஜாப் ஃபங்க்ஷன் ரோல். இது ஃபுல்லாக யாருக்கு அப்படின்னா கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு. ஓகே நீங்கள் இப்படி கூட மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ரோல் யாருக்குன்னா கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு. இந்த ஜாப் ஃபங்க்ஷன் ரோல் யாருக்கு அப்படின்னா டெவலப்பர்ஸ்க்குன்னு வச்சுக்கோங்க மைண்டில். ஓகே ஓகே டெவலப்பர்ஸ் டெவலப்பர்ஸ் தான் இந்த ரோலை டெவலப்பர்ஸ்க்கு மட்டும்தான் அசைன் பண்ணுவோம். டெவலப்பர்ஸ்க்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. டெவலப்பர் வந்து நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையை பார்க்க மாட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனை ஃபுல்லாக பார்க்கணுன்னா கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய சர்வீஸ்க்கு மட்டும், டெவலப்பருக்கு அவங்களுடைய சர்வீஸ் மட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி ஒரு டெவலப்பர் இருக்கிறாரு, அவருடைய விர்ச்சுவல் மிஷினை மெயின்டைன் பண்ணுறது நம்ம. ஆனால் அந்த விர்ச்சுவல் மிஷினை அவர் பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து விர்ச்சுவல் மிஷின் ரீடர் ரோலை அசைன் பண்ணணும். ஓகே அதுவே அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு ஏதோ ஒரு ரீசன்னால இஷ்யூவில் இருக்கு. டெவலப்பர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என் மிஷினை, நீங்கள் பண்ண வேண்டாம், அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ண வேண்டாம், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாருன்னா அப்போ அவருக்கு இந்த விர்ச்சுவல் மிஷின் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோலை அசைன் பண்ணுறோம் டெவலப்பருக்கு. நாம அசைன் பண்ணி கொடுக்குறோம். நம்ம பண்ண முடியாது, ஓனர் தான் பண்ண முடியும். சப்ஸ்கிரிப்ஷன் ஓனர் தான் பண்ண முடியும். ஸோ அவங்க பண்ணுறப்போ இந்த டெவலப்பர்ஸால் அந்த பர்டிகுலர் மிஷினை மட்டும் எந்த மிஷினுக்கு கொடுக்குறாங்களோ அந்த மிஷினை மட்டும் அவர் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் எப்படின்னா நீங்கள் டயக்ராமாக நீங்கள் சொல்லிட்டீங்க. ம். அது வந்து ஓனரை அசைன் பண்ணுறது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ Okay. உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இப்போ இது அடுத்த புரியுது ப்ரோ. இதெல்லாம் எனக்கு புரியுது. ஓகே. இப்போ நான் உங்களுக்கு அடுத்து அதையே லைவாக காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஏடியிலேருந்து போகலாம். நான் வந்து உங்களுக்கு 2 ரோல் இருக்கு, அது என்னென்னன்றது உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே. நம்ம ஏடிக்குள்ளே போயிட்டு ஸோ ஜஸ்ட் நான் பேக் வந்துடுறேன். என்ட்ரா ஐடியில் ஓப்பன் பண்ணுறேன். மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி தான் ஏடி. ஸோ இதில் யூசர்ஸ் வந்துட்டு இங்கே இருக்கிறாங்க. குரூப் வந்து நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த இது கிளியர் ஆனால் தான் குரூப் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்பர் ஆஃப் யூசர்ஸ்.
யூசர்ஸ், குரூப், எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டிஸ், ரோல்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இங்கே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோல் நம்ம அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில் நம்மளுக்கு என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது இங்கே எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி 150 ப்ளஸ் ரோல்ஸ் வந்துட்டு இங்கே இருக்கு. சரிங்களா? இதுதான் ஒவ்வொன்றும் ஒரு ரோல். நம்மளுக்கு வேணும்னா நம்ம ஜஸ்ட் சர்ச் பண்ணி இங்கே எடுக்கலாம். ஓகே. இது ஃபுல்லாமே நம்பர் ஆஃப் ரோல்ஸு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ரோலை யூசருக்கு வந்து நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்தே நம்ம டைரெக்டாக அசைன் பண்ணுறதுக்கு ஓகே ஆட் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ என்ன ரோல் நம்மளுக்கு வேணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுடைய யூசர் அக்கௌண்ட்டை வந்து என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரியில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு பர்மிஷனுமே ஏடியில் நான் கொடுக்கல. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ரீடர் ரோல் வந்து நான் உங்களுக்கு அசைன் பண்ணுறேன். குளோபல் ரீடர் அப்படிங்கிற ரோலை உங்கள் ஐடிக்கு நான் அசைன் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே இந்த குளோபல் ரீடரில் அசைன்மெண்ட்டில் ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ஆட் அசைன்மெண்ட் கொடுத்து உங்கள் ஐடியை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் 12 யூசர்ஸ் ஃபவுண்ட் உங்கள் ஐடியை வந்து நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ உங்கள் பேர்லேயே 2 ஐடி இருக்குது. ஒன்று வந்து நான் கிரியேட் பண்ணது, அதாவது ஃபுல் டைம் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கிரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இது பிரின்சிபல் ஐடியோட. ஓகே. அதுக்கு வேண்டாம், உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கே நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. B2C சொல்கிறேன். B2C கரெக்ட். B2Cக்கு நான் என்ன பண்ணுறேன், குளோபல் ரீடர் ரோலை வந்து அசைன் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டேன். இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட ஆக்டிவ் டைரக்டரி சும்மா தான் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ ரீடர் கொடுத்தேன் அப்படின்னா உங்களால் என்னோட ஆக்டிவ் டைரக்டரியில் A to Z எல்லாத்தையும் ரீட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், ரோலை வந்துட்டு நான் அசைன் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு ரோல் கூட அசைன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங்காக. ஸோ அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டரையும் நான் உங்களுக்கு அசைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் 2 பர்மிஷன் ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம இங்கே போய், அதாவது டைரெக்டாக ரோல்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரில் போய் எந்த ரோல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி யூசருக்கு ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா யூசர்ஸில் வந்துட்டு டைரெக்டாக எந்த யூசரோ அந்த யூசருக்குள்ளே போயிட்டு அங்கேயும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ இதில் போய் ஹரி உங்கள் ஐடிக்குள்ளே போயிட்டு இங்கேயே போய் நான் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ரோல்ஸை வந்துட்டு அசைன் பண்ணலாம். ஸோ உங்கள் ஐடியில் வந்தீங்க அப்படின்னா அசைன்டு ரோல்ஸ் பார்த்தீங்களா, அட்மினிஸ்ட்ரேட்டர், குளோபல் ரீடர் 2 ரோல் உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்கிறேன். இங்கேயே கொடுத்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன ரோல் வேணுமோ இங்கேயே நான் செலக்ட் பண்ணலாம். யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு ரோலை வந்து நான் உங்கள் யூசருக்குள்ளே போய் அசைன் பண்ணுறேன். புரியுதுங்களா? 2 இடத்துல அசைன் பண்ணலாம். ஒன்று டைரெக்டாக ரோல்ஸில் போயிட்டு அங்கே போய் யூசரை செலக்ட் பண்ணணும். இதில் வந்து யூசர்ஸ்குள்ளே வந்துட்டு ரோலை செலக்ட் பண்ணணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பாஸ்வேர்ட் லைசன்ஸ் வருதா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சொல்லுங்க, ரீசெட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. பாஸ்வேர்ட் செல்ஃப் ரீசெட். ஓகே. ஸோ ஃபைன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் சிஸ்டமை உங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம்.
அந்த டிஃபால்ட்டாக தான் இருக்கு. அந்த ப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் எதில் இருக்கீங்கன்னா அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே ஓகே. கெஸ்ட் அக்கௌண்ட் ஸோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரைட். எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க? நான் சொன்ன அதே ஜிமெயில் அக்கௌண்ட் தானே? அதே தான். ஓகே. ஸோ இப்போ இதில் போயிட்டு ஏடி ஓப்பன் பண்ணுங்க, ஆக்டிவ் டைரக்டரி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா கெஸ்ட் தான் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இல்லை இது வந்து உங்களுடைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயே தெரியும். நீங்கள் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு தானே லாகின் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ அப்படிங்கிறப்போ அது உங்களுடைய அக்கௌண்ட் தானே. என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரி அக்கௌண்ட் கிடையாதுல்ல, என்னுடைய ஆஃபீஷியல் கம்பெனியோட அக்கௌண்ட் கிடையாதுல்ல. இல்லை நீங்கள் எனக்கு கிரியேட் பண்ணது தான், பிடிஎஸ்எல் தான் நீ கிரியேட் பண்ணுங்க. இதை வந்து நம்ம கெஸ்ட்டுன்னு தான் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இது வந்து ஏன்னா வந்து இமெயில் ஐடி வச்சு தான் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். அதுதான் நீங்க இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிருக்கீங்க. டைரக்டரி பாத்தீங்கன்னா என்னுடைய டைரக்டரி இருக்கு பாருங்க, டிஃபால்ட் டைரக்டரி ராம்சுந்தர் இருக்குங்களா. ஓகே ஓகே. என்னோட டைரக்டரிங்கிறப்போ நீங்க என் டைரக்டரியில ஒன் ஆஃப் த மெம்பரா இருக்கீங்க. இப்போ ஓகே ஓகே. ஸோ வந்து இது கெஸ்ட்டாக தான் கன்சிடர் ஆகும். இப்போ நீங்க டைரக்டா போயிட்டு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி ஓபன் பண்ணுங்க. மேல குளோபல் சர்ச்ல போயிட்டு என்ட்ரா ஐடின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஆக்டிவ் டைரக்டரி உங்களால் ரீட் பண்ண முடியுது. யூசர்ஸ் 12 யூசர்ஸ் இருக்கிறாங்க, குரூப் 4 இருக்கு, அப்ளிகேஷன் 4 இருக்கு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ரோல் என்னங்கிறத செக் பண்ணணும். இப்போ நான் அசைன் பண்ணிட்டேன், பட் நீங்கள் எப்படி அந்த ரோல் அசைன் பண்ண பார்க்குறதுன்னா இதில் போயிட்டு ஆல் யூசரில் உங்கள் யூசரை செலக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஹரின்னு சர்ச் பண்ணீங்கன்னா 2 யூசர் வரும். ஃபர்ஸ்ட் யூசர் இதில் போயிட்டு அசைன்டு ரோல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஓவர் வியூ கீழே அசைன்டு ரோல்ஸ். அசைன்டு ரோல்ஸ் அதை கிளிக் பண்ணுங்க. என்னென்ன ரோல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரோல் நான் அசைன் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும். ஓகே. அதுவும் வந்து டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்க. அது ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க நார்மலாக. ஸோ இந்த பக்கம் அப்ளிகேஷன் லைசன்ஸ் டிவைசஸ் அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இதில் வந்துட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏடி சைடில் ஏதாவது அப்ளிகேஷன் அசைன் பண்ணியிருந்தா, ஷேர் பாயிண்ட் அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன் உங்களுக்கு டேக் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து எந்த அப்ளிகேஷனும் அசைன் பண்ணுறது கிடையாது. இப்போ இந்த அப்ளிகேஷனுங்கிற ஜஸ்ட் லைக்கா எப்படி நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம்னா, இப்போ வேர்டு எக்ஸலுக்கு வந்து நம்மளுக்கு பர்மிஷன் இருந்தால் தான் நம்மளால் வந்து வேர்டு எக்ஸல் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு வந்துடும் பார்த்தீங்களா. அப்போ அப்ளிகேஷனில் நம்மளுக்கு வேர்டு அதாவது மைக்ரோசாஃப்ட் ப்ரொஃபஷனல் லைசன்ஸ் அசைன் பண்ணால் நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷன் இங்கே காட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன்ஸ் லைசன்ஸு இது எல்லாமே பார்க்க முடியும். இப்போ நீங்கள் இங்கே வந்து அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் எனக்கு ரோல் வந்து அசைன் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் வந்து எந்த அப்ளிகேஷன் சொல்லிட்டு எனக்கு அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு இன்னும் வந்து எதுவுமே அசைன் பண்ண கிடையாது. அது வந்து நம்ம அசைன் பண்ண போகிறதே இல்லை. இட்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் தான். நான் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்குறேன். ஓகே. ஸோ நான் இப்போ இங்கே கிளிக் பண்ணோன்னா வேற ஏதாவது பண்ண முடியும்? இல்லை, ஜஸ்ட் உங்களால் பார்க்க முடியும். அது என்ன அப்ளிகேஷனுங்கிறத உங்களால் ஜஸ்ட் பார்க்க முடியும். இது உள்ள என்டர் ஆகணும்னா இது எப்படி வரும்? இப்போ நான் இதுக்குள்ளே என்டர் ஆகிறேன். சார் இதுக்குள்ளே என்டர் ஆகிறேன். இது என்ன போச்சு? நீங்கள் அந்த ரோலை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆட் அசைன்மெண்ட், ரிமூவ் அசைன்மெண்ட், இது ரெண்டுமே உங்களுக்கு கிரேட் அவுட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ விச் மீன்ஸ் உங்களால் எந்த ஒரு ரோலையும் நீங்கள் யாருக்கு அசைன் பண்ண முடியாது. பிகாஸ் உங்களுக்கு அந்த பர்மிஷன் கிடையாது. ரோல் அசைன் பண்ணுற பர்மிஷனே கிடையாது. ஸோ அதுதான். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ஓகே.
ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஏடி பற்றி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு. ஓகே ப்ரோ. சரிங்களா? ரைட். ப்ரோ இந்த இப்போ இதில் ம் இப்போ நான் குளோபல் ரைட்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து யாரோ பேர் வந்து சூஸ் பண்ண சொல்லுது. ஜஸ்ட் நான் சூஸ் பண்ணணும். சரி. ஓகே ப்ரோ. சொல்லுங்க இப்போ. இப்போ இந்த குளோபல் ரைட்டர் அசைன்மெண்ட்ல இருக்கேன். அங்கே வந்து ம் நான் இதை கிளிக் பண்ண உடனே ம் எனக்கு வந்து இவ்வளோ இத்தனை பேர் வந்து இந்த இதுலலாம் இருக்காங்க, பர்மிஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு காமிக்குது. ம் நான் என்ன பண்ணுறேன்னா பர்டிகுலராக ஒருத்தர் நான் கிளிக் பண்ணுறேன், ஒரு யூஸரு. ம் கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வருது. ம் இப்படி நான் கிளிக் பண்ணி உள்ளே வரேன்னா எனக்கு இது என்ன மீனிங் இது? இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வரீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக மனோஜோடைய ப்ரொஃபைலுக்குள்ளே வந்துட்டீங்க. ஓகே, ஜஸ்ட் மனோஜ்க்கு நான் ரீடு மட்டும் பண்ணுறேன். ஓகே இப்போ மனோஜோடைய ஓவர்வியூ கிளிக் பண்ணுங்களேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, யூசருடைய அதாவது எந்த யூசர் வேணுமோ அந்த யூசருக்குள்ள நீங்க இப்போ வந்திருக்கீங்க. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓகே. மனோஜை செலக்ட் ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ மனோஜுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி நீங்க மனோஜுடைய நேமை கிளிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ மனோஜுடைய ஓகே இன்ஃபர்மேஷன் இங்க வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஸோ அவர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து செக் பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னா எந்த யூசரை வேணுமோ அந்த யூசர் அக்கௌண்ட்டை நம்ம கிளிக் பண்ணணும், கிளிக் பண்ணிடலாம். பார்க்கணும். ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்க சொன்னது இதுதான். என்னன்னா ஆட் அசைன்மெண்ட் வந்து நம்ம பண்ண முடியாது, ரோல்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியாது மற்றவங்களுக்கு. ஆமா. இதே வந்துட்டு நான் எம்ப்ளாயி இருந்தா கூட ஆகாதுங்களா? எம்ப்ளாயினா இல்லை, இப்போ இது வந்து கெஸ்ட் யூசர். ஸோ வந்து இந்த மாதிரிலாம் நமக்கு பர்மிஷன்ஸ் இருக்கு. இதே வந்து நான் எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் இன்னொரு ஐடி இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு லாகின் பண்றேன்னா கூட அதுவும் முடியாது. இப்போ நீங்க நீங்க என்ன குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எல்லா பர்மிஷன்ஸ் இருக்கு. குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிறவங்களுக்கு A to Z எல்லா பர்மிஷனும் இருக்கும். ஓகே இப்போ அந்த ரோலை வந்து நான் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு அசைன் பண்ணா அது அது அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணலாம். எது வேணாலும் உங்களுக்கு என்ன பர்மிஷன் நான் அசைன் பண்ணுறனோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற ஒரு ரோல் வந்து நான் அசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய மெயின் ஃபோக்கஸே என்ன, நீங்கள் ஒன் ஸ்டெப் பேக் வாங்கலாம். உங்களோட யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோலில் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். இல்லைங்களா? இன்னும் பேக்கப் இன்னும் பேக் வாங்க, இன்னும் ஒரு ஸ்டெப் பேக் வாங்க. இல்லை இன்னொரு ஸ்டெப் உங்கள் ப்ரொஃபைலுக்கு வாங்க. ரைட். ஸோ இதில் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டரில் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கேன் மேனேஜ் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் இன்க்ளூடிங் ரீசெட்டிங் பாஸ்வேர்ட் ஃபார் லிமிடெட் அட்மின்ஸ். யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோலை வச்சு நீங்கள் புதுசாக யூசரை கிரியேட் பண்ணலாம், யூசரு குரூப்பு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு யூசர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே கம்ப்ளீட்டாக பேக் வாங்க. இன்னும் 2 ஸ்டெப் அப்படியே பேக் வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு யூசர் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபீச்சர் என்ன இருக்குங்கிறத பார்த்தலாம். ஓகே இப்போ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்களுமே ஒரு யூசரை கிரியேட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடையாது. ஆனால் நான் பர்மிஷன் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் அசைன் பண்ணியிருக்கிறேன். சும்மா சாம்பிளுக்கு ஏதோ ஒன்று கொடுத்து ஜஸ்ட் ரிவ்யூ கிரியேட் கொடுங்க. ஆட்டோ ஜென்ரேட்டட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ கிரியேட் கொடுத்தோன்னே ஓகே, ஏதோ வேலிடேஷன் ஏதோ மேண்டேட்ரி ஃபீல்டு வந்து இன்புட் கொடுக்காம இருக்கு. பேசிக்கில் ஏதோ ஒரு மேண்டேட்ரி இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் ஆகுது. ஸோ பேசிக் டேபை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வாங்க, எது மேண்டேட்ரி ஃபீல்டு, டிஸ்பிளே நேம் வந்து மிஸ் ஆகுது. ஸோ டிஸ்பிளே நேம் வந்து நீங்கள் ஒரு நேம் கொடுங்க. அதே கொடுக்கலாம் அப்புறம் எவ்வளோ? சும்மா கொடுங்க அதே. ஓகே இப்போ கொடுத்துட்டு ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ உங்களுக்கு யூசர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு.
ம். நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்க எப்படி அஸ்யூம் பண்றீங்கன்னா, நீங்க தான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர். என்னோட ஓகே. என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துட்டேன். புதுசா இப்போ எந்த யூசர் அக்கௌண்ட் எது வந்தாலும் நீங்க தான் டேக் ஓவர் பண்ணுவீங்க. நீங்க யூசர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுலேருந்து டேட்டாஸ் இன்க்ளூட் பண்ற எல்லாமே நீங்க பார்த்துக்குருவீங்க. இது ஃபுல்லாமே ஏடி ஓகே. லெவல்ல ஒர்க். இப்போ உங்களுக்கு ஓகே, ஓரளவுக்கு ஓகே. கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிருச்சுங்களா? ஏடி ஆ லெவல்ல என்ன பண்றோங்கிறது. ஓகே, ஓகே. ஸோ வந்துட்டு ஆனா இது கெஸ்ட் யூசர்ங்கிறனால ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் தான். இட்ஸ் நாட் கெஸ்ட் யூசருடைய பெர்மனன்ட். ஜெனரல் பர்பஸே வந்துட்டு டைம் பீயிங் லிமிட்ங்கிற மாதிரி தான். ம். ஓகே, ஓகே. ம். ஓகே. இப்போ நீங்க வந்து எங்களுக்கு வந்து ரோல் வந்து நீங்க அசைன் பண்ணி குடுத்துருக்கீங்கன்னா, அப்போ நீங்க வந்து குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டரா? கரெக்ட். நான் வந்து ஓகே, குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர். நீங்க ஓகே. என்னோட அக்கௌண்ட் என்னோட யூசரை ஓப்பன் பண்ணுங்க. என்னுடைய ரோலை என்னன்னு பாருங்க. யூசர்ஸ் போங்க. இதுலயும் இங்கேயே இருக்கும் பாருங்க. இங்கேயே ரைட் சைடுல யூசர்ஸ் 12 இருக்கு பாருங்க. இங்கேயே ரைட் சைடுல கீழே ஓகே, கீழே ஓகே. ஓகே, ஓகே. ஸோ இதுல என்னோட நேமை செலக்ட் பண்ணுங்க. அதுதான் அதை கிளிக். ஸோ இதுல கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய அசைன்டு ரோல் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அசைன்டு ரோல்ஸ். குளோபல் ஓகே. அட்மினிஸ்ட்ரேட்டர். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்டிவ் டைரக்டரியில் ரோல்ஸ் அசைன் பண்ணுறது. நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, சும்மா ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும், ஆட் பண்ணணும், பர்மிஷன் ஆட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு இதில் வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். ஓகே, ஓகே. ஸோ ஓகேங்களா? நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு 3 பர்மிஷன் மட்டும் குடுத்துருக்கீங்க. ம். அதுல வந்துட்டு யூசர் மேனேஜ்மெண்ட்ல எங்களுக்கானது நாங்க யூசர் கிரியேட் பண்றது அது மட்டும் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு செட் பண்றது, பாஸ்வேர்டு ரீசெட் பண்றது, ம். இந்த மாதிரிலாம் நெக்ஸ்ட் கம்மிங் இருக்கு சொல்றீங்க. கரெக்ட் கரெக்ட். ஸோ ஏடியோடைய ஃபீச்சர்ஸ், ஏடியில் எப்படி ரோல்ஸ் அசைன் பண்ணுறது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் இதே மாதிரி ஆர்பேக் ரோல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, அது சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் எப்படி அசைன் பண்ணுறது, அதை முடிச்சுட்டு குரூப். இப்போ ஏடியில் வந்து குரூப்புங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. குரூப் கிரியேட் பண்ணி அதுக்கு ரோல்ஸ் எப்படி அசைன் பண்ணுறது, அந்த குரூப்புடைய ஃபீச்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஏடியோடைய டாபிக் வந்துட்டு நம்மளுக்கு கவர் ஆகிடும், முடிஞ்சிடும். ஓகே, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி இதெல்லாம். இல்லை அதெல்லாம் நம்ம கவர் பண்ண மாட்டோம். அதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா, அந்த சர்வீசஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கோர் ஏடியில் இருக்கிறவங்க தான் அந்த அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர். இதெல்லாமே நான் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக ஒரு ரோல்ஸ் ஒரு 2-3 ரோல்ஸ் வந்து ரேண்டமாக அசைன் பண்ணேன். ஓகே, ஓகே.